வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பதிவு செய்யப்பட்ட இலங்கை தொழிலாளர்கள் விஷயத்தில் மட்டுமே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தலையிட முடியும் என விஜித ஹேரத் தெரிவிப்பு. இந்தியாவிலிருந்து சிவப்பு அரிசி இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்ததாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. சபாநாயகருக்கு எதிராக எதிர்காலத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு தயாராகி வருவதாக தகவல். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். கொரியாவில் வேலைவாய்ப்புக்காக இளைஞர்களுக்கு வழங்கப்படும் செல்லுபடியாகும் விசாக்களில் E09 மற்றும் E07 மட்டுமே 2 வகை விசாக்கள் என்று வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கொரியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் E09 விசா கிடைக்கிறது என்றும், அதே நேரத்தில் இலங்கை வர்த்தகர்கள் கொரியாவில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக E07 விசா சிறப்பாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விஜித ஹேரத், E08 விசா பிரிவின் கீழ் வேலைவாய்ப்புக்காக கொரியா சென்ற இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்படாததால் E08 விசாவை பயன்படுத்தி எத்தனை பேர் கொரியாவுக்கு சென்றுள்ளார்கள் என்பது தெரியவில்லை என்றும், அந்த தொழிலாளர்களில் யாராவது சிக்கலில் சிக்கினார்களா என்பதை கண்டறிய எந்த வழியும் இல்லை என்றும் கூறினார். கொரியாவில் பதிவு செய்யப்பட்டு இலங்கை தொழிலாளர்கள் விஷயத்தில் மட்டுமே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தலையிட முடியும் என்றும், E08 விசா வகை சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்படாததால் அதனை பயன்படுத்தியவர்கள் மீது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தலையிட முடியாது என்றும் அமைச்சர் கூறினார். இலங்கையர்கள் கொரியாவில் பணிபுரிய E08 விசா வகையை செல்லுபடியாகும் விசாவாக இலங்கை அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை. இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலம் அங்கு வேலைவாய்ப்புக்காக பயணிப்பதற்காக இலங்கைக்கும் பிற நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகின்றன என்றும், அவை அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும், அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமல் எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் செல்லுபடியாகாது என்றும் அமைச்சர் கூறினார். இதேவேளை கொரிய வேலைவாய்ப்புக்கான E08 விசா வகைக்காக முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் சட்ட விரோதமானது என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் சிவப்பு அரிசி கிடைக்காததால் இந்தியாவிலிருந்து சிவப்பு அரிசியை இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்ததாக வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சமாளிக்க சிவப்பு அரிசியை இறக்குமதி செய்ய இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் இந்திய சப்ளையர்களுடன் அரசாங்கம் விவாதித்ததாகவும், ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டில் உள்ள ஆலைகளிலும் சிவப்பு அரிசி கிடைக்கவில்லை என்றும், நிலைமையை எப்படியாவது சமாளிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலுக்கு சற்று முன்பு முந்தைய அரசாங்கத்தால் சிவப்பு அரிசியை இலவசமாக விநியோகித்தது பற்றாக்குறையை அதிகப்படுத்தியுள்ளது என்றும், பீர் தொழில், கோழிப்பண்டைகள், அலங்கார மீன் தொழில் மற்றும் அரிசி மாவுக்கும் அரிசி பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்படும் தாமதம் காரணமாக 800 முதல் 1000 வரை கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேங்கியுள்ளதாக கொள்கலன்கள் போக்குவரத்து வாகன உரிமையாளர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்படும் தாமதங்களுக்கு துறைமுக அதிகார சபை மற்றும் சுங்க திணைக்களத்தின் நிர்வாக பலவீனங்களே காரணமாகும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள ஊடக சந்திப்பொன்றை நடத்தி சுட்டிக்காட்டினார். கொள்கலன்களை அகற்றுவதில் ஏற்பட்டுள்ள நெரிசல் காரணமாக சாரதிகள் சுமார் 1 வார காலமாக துறைமுகத்திலேயே தங்க வேண்டியுள்ளது. அதே நேரம் கொள்கலன் அனுமதிப்பதில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை சுமார் 20% அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன்களின் தாமதங்கள் காரணமாக பல நிறுவனங்கள் தாமத கட்டணங்களை செலுத்த வேண்டியுள்ளமையே இதற்கு காரணம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு 9 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவானதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்திருந்த அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் 70 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு 70 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்படவில்லை. குறித்த சங்கீதவியலாளருக்கோ அல்லது பாடலாசிரியருக்கோ கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் தொகையும் பொய்யானது. அதாவது குறித்த கொடுப்பனவு கூட இதுவரை கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு 9 லட்சத்தை விட 1% மேலதிகமாக செலவழிக்கவில்லை. எனவே இது தொடர்பில் வெளியான உரை பொய்யானது எனவும், அந்த செலவு தொடர்பான அறிக்கையினை பொய் என்று குறிப்பிட்டு அவரை பதவி விலகுமாறு கோர எவ்வித தேவையும் இல்லை என்றும் தெரிவித்தார்.
லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு கிராமப்புற மற்றும் சாதாரண மக்கள் அணுக முடியாமல் உள்ள சட்டங்களை அமுல்படுத்துகிறது என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தார். இன்றைய தினம் இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கான தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்பாட்டு திட்டத்தை தயாரித்தல் 2025-2029 நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான செயலமர்வு நடைபெற்றது. இதன்போது பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, போலீஸ் திணைக்களங்கள் அரசு திணைக்கள மட்டத்தில் செய்யப்படும் லஞ்ச ஊழல் தொடர்பான முறைப்பாடுகள் சரியான முறையில் விசாரணை செய்யப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க விசேட குழுக்கள் இல்லை. புகார் அளித்தவர்கள் பழிவாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் போதிய ஆளுமை இல்லை. தொழில்நுட்ப ஆதரவு பற்றாக்குறை காரணமாக ஊழலை ஒழிக்க முடியாது. எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்து இலங்கை முழுவதும் ஊழலை ஒழிக்க விசேட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்ற மரபை மதிக்காத காரணத்தினால் எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றம் மற்றும் பாராளுமன்ற குழுக்களின் ஆசனங்களை அமைப்பதில் பாரிய சிக்கல்கள் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் குழு சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுடன் கலந்துரையாடியது. எனினும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் எழுப்பிய பிரச்சினைகள் தொடர்பாக சபாநாயகர் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் அதனால் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் இடம்பெற்ற தெரிவு குழுவில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் குழுவினர் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியதாகவும் அங்கு எழுப்பப்பட்ட விடயங்கள் தொடர்பாக சபாநாயகர் கவனம் செலுத்தவில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருந்தார். எனவே நாடாளுமன்ற பாரம்பரியத்தை பாதுகாக்க கடும் நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கூறல இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். பதவியேற்பு நிகழ்வில் சாகல ரத்நாயக, வஜிர அபிவர்த்தன, மனுஷ நாணயக்கார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க கடந்த 3ஆம் தேதி தலதா அத்துக்கூறலவை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமித்த நிலையில் இன்று அவர் கடமைகளை பொறுப்பேற்றார். இதேவேளை இவருக்கு முன்னர் பொதுச் செயலாளர் பதவியினை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித ரங்கி பண்டார வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று வெள்ளிக்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரானார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்ததாக முன்னெடுக்கப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைக்காகவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் அவர் பதவி வகித்திருந்தார். இந்த நிலையில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட உரையாடலின் போது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இது தொடர்பில் காணி ஆணையாளர் தொடுத்திருந்த வழக்கின் அடிப்படையில் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை எதிர்வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை தற்காலிகமாக நீக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டில் ராஜகிரிய பிரதேசத்தில் வாகன விபத்தொன்றை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சம்பிக்க ரணவக்கவுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார். தமது அயல் வீட்டில் வசிக்கும் நபர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் இன்று காலை மெரிகான போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் மெரிகான போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்று காலை உதயங்க வீரதுங்க போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.